திருக்கணிதமா? ஆம், ஒரு வாதம் சென்று கொண்டிருக்கிறது. சனீஸ்வரர் இந்த ஆண்டா அடுத்த ஆண்டா எப்பொழுது பெயர்ச்சியாகப் போகிறார்? முதலிலே வாக்கியம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை வாக்கால் உணர்வது. உதாரணமாக உங்களுக்கு தண்டை கரகரப்பாக இருக்கு, ஒரு மிட்டாயை வாங்கி வாயில் போட்டுக்கிறீங்க. அந்த கரகரப்புத்தன்மை நீங்கக்கூடிய செயலை வாக்கியத்தால் தான் உணர முடியும். அது ஒரு உணர்வு. திருக்கணிதம் அப்படின்னு சொன்னால் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். திருஷ்டி என்றால் கண்ணால் காணக்கூடியது. திருக்கணிதம் என்பது வானத்திலே அந்த கிரகநிலைகள் நகருது இல்லைங்களா, அதை நேரடியாக காணக்கூடிய நிலை. உதாரணமாக அந்த மிட்டாயை வாயில் போட்டுக்கிறோம், தொண்டை கரகரப்பாக இருக்குன்னு உடனே அந்த வாயில் மிட்டாயை போட்டுக்கொள்ள துவங்கக்கூடிய நிகழ்விற்கு பெயர் திருக்கணிதம் என்று பெயர். அந்த மிட்டாயை போட்டுக்கொண்டதற்கு பின்னாடி தொண்டைக்கு ஒரு இதம் கிடைக்கிறது அல்லவா, அதற்கு பெயர் வாக்கிய பஞ்சாங்கம். இரண்டுமே அந்தந்த முறைகள் சிறந்ததுதான். பயன்படுத்துவர்களை பொறுத்துத்தான் பலன் அமையும். சிவசிவ.